come and attach itself here, and therefore in that fifth position உனக்கு வந்து positive charging generate ஆயிடும். So இங்க வந்துட்டு சொன்னா this is now a tertiary carbocation. So this is a tertiary carbocation which is more stable. Therefore இந்த carbocation hydration நடக்கும்போது you get this product. அதாவது எந்த கார்பன்ல கார்போகேட்டையான் இருக்கோ அதே கார்பன்ல தான் மீத்தால் குரூப்பும் இருக்கு. therefore இந்த இடத்துல OH குரூப் அங்கேயே வந்துடும், மீத்தால் இங்கேயே வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன வரும், 1-methyl cyclopentanol வந்துடும் உனக்கு. ஸோ உனக்கு வந்து என்ட்ரன்ஸில் கொஸ்டின் என்ன வரும், இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு the product of the reaction is A என்ன 2-methyl cyclopentanol, B 1-methyl cyclopentanol, C both A and B, D none of the above, இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இந்த கொஸ்டின். இது மேஜர் மைனர்னு ரெண்டு வந்ததுன்னு சொன்னால் நீ போத்துன்னு தான் எழுதணும். ஒன்னே ஒன்று வந்தால் மட்டும்தான் நீ சிங்கிளாக அதை எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஏன்னா இந்த ரிங் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால இதுவும் வந்து இந்த ஸ்பீஷீஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். பட் இதோட இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். இதுவும் ஸ்டேபிளாக இருக்கிற காரணத்தினால தான் உனக்கு இந்த ஒரு மைனர் ப்ராடக்ட் உனக்கு இங்கே வருது. இது ஓகே. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிங் எக்ஸ்பேன்ஷன். இதோட கான்செப்ட் நான் இன்னும் இந்த டீட்டெயிலாக இந்த 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு மெயிலே அமைச்சிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் சில எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்ட்ரன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இதில். ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஹைட்ரேஷன் ஆஃப் தீஸ் ஆல்கீன்ஸ் அண்ட் தென் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்கள் போடுங்கன்னா உங்களுக்கு வரும் அதில். ஓகே. ஸோ இப்போ இதில் சில கொஷின்ஸ் வந்து ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் சம் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் இதுலேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, டிக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இடத்துல அதை. ஸோ நவ் can you answer any of these questions? So 14th question answer பண்ண முடியறத பாரு. போன கிளாஸில் வந்து உனக்கு COH bond பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். Can you tell me what is the answer for this question? நோட்டில் எழுதின்னு இருக்கியா? அதை எழுதலைன்னா உனக்கு தெரியாது, அது கஷ்டமாக இருக்கும். Sir, 104. Almost close to that value. It's not exactly that value. Yeah, the closer value to that you have to take. And then 15th one, see இதெல்லாம் factual questions. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். By the steam, water இது. So methane plus water will give you CO plus 3H2. CO plus 2H2 will on oxidation with chromate you get methanol. Okay, so இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். Methanol is industrially prepared by the oxidation of methane by steam at very high temperature. Okay, so இதெல்லாமும் நீ வந்து you have to remember this. இதோட ப்ராடக்ட் சொல்லு பார்க்கலாம். இது உங்களுக்கு அந்த இந்த இது சொல்லி கிரிக்னாட் ரியேஜென்ட்ல நம்ம இது போட்டோமா? சைக்ளிக் போடலையா? நோட்ல பாரு, இல்லைன்னா ஐ வில் டெல் யூ ஹவ் டு டூ தட். இல்லையா? ஓகே ஓகே, அது ரொம்ப சிம்பிள் தான் அது. நோ ப்ராப்ளம், ஐ வில் டெல் யூ ஹியர். சி நவ் யூ லுக் ஹியர். பேசிக்கலி நீ கிரிக்னாட் ரியேஜென்ட் ரியாக்ஷன்ஸில் என்ன பண்ணுற, ப்ளஸ் மைனஸ் கிரியேட் பண்ணுற இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் த காம்பவுண்ட் லைக் திஸ் அண்ட் யூ ஹேவ் த காம்பவுண்ட் லைக் திஸ், methyl magnesium bromide. இதில் ப்ளஸ் மைனஸ் இப்படி கிரியேட் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணோம், ஆஸ் ஐ டோல்ட் யூ, த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிற பாண்டு தான் உடையும் நம்மளுக்கு. இப்போ இங்கே பார்த்தோன்னா CO பாண்டில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ இதுதான் உடையும். இது உடையும் போது என்ன ஆகும், this will get shifted to, this bond will get shifted to this oxygen. So this will become minus, this will become plus. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணு, இதை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணு. பண்ணால் அவனுக்கு என்ன வரும், ஸோ யூ ஹேவ் CH2, அந்த இடத்துல வந்து CH3 அட்டாச் ஆகிடும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து
இந்த C இருக்கு இல்லையா, இங்கே வந்து CH2 இருக்கும், இந்த CH2ல இந்த O இருக்கும், இந்த O மைனஸில் வந்து இந்த MgBr வந்து அட்டாச் ஆகிடும். தட்ஸ் ஆல். now ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன நடக்கும் இந்த இடத்துல, you will add water. You will add water and therefore this will be plus minus. This plus will come to oxygen, this minus will come to this, and this is a standard byproduct of Grignard reagent. Plus you get CH3, CH2, CH2OH. So you get propanol as the product. Okay, so very simple. So on the reaction mechanism உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இதே மாதிரி பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோ, this is a primary alcohol. This is a primary alcohol. Okay, now if you have understood this reaction, it's very simple, like the idhula panna madriye da. Now you try to answer this question. சிம்பிள். நானே அவனுக்கு அங்கே ஆன்சர் சொல்லிட்டேன். என்ன வரும் இங்கே ஆன்சரிங்க, யூ வில் கெட் தி ஒரு 2 கார்பன் இருக்கிறதுனால, இங்கே ஒரு மீத்தால் குரூப் இருக்கிறதுனால யூ வில் கெட் ப்ரோபனால். ஓகே, ஸோ நீ வந்து இதில் என்ட்ரன்ஸ் ஸ்டடி பார்க்க வேண்டியது என்ன, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு இங்கே ப்ராடக்ட் வரும். உனக்கு சப்போஸ் இங்கே ஈத்தால் மெக்னீஷியம் புரோமைடுன்னு கொடுத்தாங்கன்னா பியூட்டனால் வரும் உனக்கு இங்கே. ஓகே, ஸோ யூ ஹவ் டு ரிமெம்பர் தட். வெரி சிம்பிள், நத்திங் டு worry about. கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம்லாம் அதில் இல்லை. Okay, now இந்த 25th question பாரு. Primary alcohol. Primary except ethyl. Except ethene. Yes, sir. Propene போட்டா என்ன வரும்? Propanol. என்ன propanol? 2-propanol. 2-propanol is not a primary alcohol. Suppose symmetrical butane, symmetrical எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் போட்டேன்னா மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ், ஸோ இங்கே அட்டாச் ஆகும். இப்போவும் உனக்கு செகண்டரி ஆல்கஹால் தான் வருது, இதுவும் செகண்டரி ஆல்கஹால் தான் உனக்கு வருது. சப்போஸ் இதே வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி எடுத்துட்டேன்னு சொன்னோன்னா இப்படி வரும், இந்த இடத்துல வரும், இப்பயும் உனக்கு இப்படி தான் வரும். இது வந்து சப்போஸ் உனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இன்ஸ்டெட் லைக் திஸ், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இது செகண்டரி கார்போகேட்டையான். இது அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்கே இப்படி ஷிஃப்ட் ஆகி இங்கே இப்படி வந்துடும். ஸோ திஸ் வில் பிகம் டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்துடும் உனக்கு. ஸோ டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்து இங்கே வந்து OH அட்டாச் ஆகும். ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன்றதுனால ரொம்ப ஷார்ட்கட்டில் இங்கே எழுதியிருக்கேன் நான். இங்கே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் புரிஞ்சுதா? இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட், யூ ஹவ் டு ஆன்சர் திஸ் 25th question. Sir, option D. Option D, mixture of secondary and tertiary alcohol. ஈத்தீனை தவிர வேற எந்த ஆல்கீனை நீ எடுத்துட்டேன்னாலும் கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த அதில் வந்து OH குரூப் அட்டாச் பண்ணேன்னா உனக்கு செகண்டரி வரும், டெர்ஷரி வரும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஆன்சரிங் தி என்ட்ரன்ஸ் கொஸ்டின்ஸ் பிகாஸ் இட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் +4 and -1. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு என்ன வரும்? 26. நோட்டில் எழுதிப்பாரு. இங்கே தான் நானே போட்டேன் என் ப்ராடக்டை, ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன்.
எனக்கு தெரியலையா? ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. எந்த ஈத்தீன் எடுத்து எந்த ஆல்கீன் எடுத்துட்டேன்னா உனக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்னா என்ன? இதுதான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ திஸ் இஸ் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். B, இதுதான் sir. வந்து இதுதான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் வந்து நீ மொத்தம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் எவ்வளோ கார்பன் இருக்கு? நீ எப்போ ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாரு. நான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் 3 கார்பன் இருக்கா? ஓகே. இப்போ 2-methyl புரோபீனில் பார்த்தோன்னா 4 கார்பன் இருக்கு. ஸோ இது வராது. ஐசோப்ரீன் வந்து காம்பவுண்ட் கிடையாது, இது வந்து ஒரு யூனிட். இது உனக்கு நம்ம இதுவும் வராது, இது பயோமாலிகுல்ஸில் படிப்பது. எத்திலீன், எத்திலீன் என்ன தெரியுமா? ஈத்தீனுக்கும் எத்திலீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? ஓகே, ஸோ B will be the answer. இதே கொஸ்டின் திருப்பி வேற கேட்டிருக்காங்க பாரு இந்த இடத்துல. இதே பாரு. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. சார் நீங்க மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க சார். இப்போ கேட்குறதா? கேக்குது சார். ஓகே. இந்த சொல்லு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Isobutylene. Isobutylene. This is isobutylene. Sir, isobutene வரும் sir. அதான் அவங்க பியூட்டிலீன்னு எழுதியிருக்காங்க. ஸோ this is how you have to find out this. Okay. இந்த 2க்கு என்ன ஆன்சர் வரும்? RCH2CH2OH. Option C sir. டிக் பண்ணிட்டேன் ஏற்கனவே அதில். அடப்பா. ஓகே, சரி. தென் மேபி ப்ரிப்பேர்ட் வித் ரியாக்ஷன். போன கிளாஸ்லேயே அழிச்சிருக்கணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். ஓகே, ஓகே. 6th கொஷின் சொல்லு. Option D sir. ஆப்ஷன் D. பியா? D sir. D. டியா? டியா? Yes sir. ஏ டி? ஒய் டி? ஹவு டி? சார் அங்க 2 butanol வந்திருக்கு சார். அது சின்ன ட்ரையல் அண்ட் எரர்ல பார்க்கச்சு, அதான் சார் கரெக்டாக வந்துருக்கு.
அது அப்படிதான் வச்சு அப்படிதான் ரியாக்ஷன் போட்டு பார்க்கணும் ஒன்று. இல்லைன்னா நான் உனக்கு அந்த கிரிக்னார் ரியேஜென்ட் போடும்போது உனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இஃப் யூ டேக் மெத்தனால் யூ கெட் அ பிரைமரி ஆல்கஹால். ஓகே, இஃப் யூ டேக் எத்தனால் யூ கெட் அ செகண்டரி ஆல்கஹால். இஃப் யூ டேக் அசிட்டோன் யூ வில் கெட் அ டெர்ஷரி ஆல்கஹால். இந்த பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் மச் டைம். நீ இது பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த இடத்துல 2-butanol செகண்டரி ஆல்கஹால் இருக்கிறதுனால யூ ஹேவ் டு சூஸ் ஒன்லி தி எத்தனால் தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு. சரியா? ஸோ இதுல வராதா? இதுலயும் வராது. இதுல வராதா? சார் ஏன் நீங்க முன்னாடியே போட்டு காட்டீங்க சார்? என்ன அது CH 3 எக்ஸ்ட்ராவா இருக்கானா நீங்க போட்டு காட்டீங்க? அது இல்ல சார், போட்டு காமிச்சதுனால கிடையாது. அதுல நான் சொன்ன அந்த பாயிண்ட் நீ நோட் பண்ணிருக்கணும். என்ன பாயிண்ட்? அதுல யூ ஆல்வேஸ் கெட் அ பிரைமரி ஆல்கஹால். ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் ரொம்ப கீ வேர்டு. சி இதுல ஒரு ரியாக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். என்ட்ரன்ஸுக்கு தான் இதெல்லாம். போர்டுக்கு இந்த பிரச்சனை இருக்காது உனக்கு. என்ட்ரன்ஸ்க்கு நீ ஈஸியா போட்டுடலாம். இல்லைன்னா யூ வில் பி டேக்கிங் மோர் டைம் டு ஆன்சர் தட் கொஸ்டின். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது அடுத்தது 10th கொஸ்டின் சொல்லு பார்க்கலாம். In that, which pair of compounds used below would you choose as a starting materials? Question நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல இருந்து நீ கிரிக்னாட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமா அது செகண்ட் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் கொண்டு வரணும். புரியுதா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும் அதை. Sir, D. Yes. Option D. Are you getting the answer?
Sir, I'm getting only option A. A, sir. C வரல sir. C ஏன் வரல? இதுக்கு மைனஸ் போடு, இதுக்கு பிளஸ் போடு. ஸோ இங்க பிளஸ் வந்துடும், இதுக்கு மைனஸ் வந்துடும். இதை கொண்டு நீங்க அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இந்த ரிங்கில் வந்து இந்த கார்பனை கொண்டு வந்து அப்படியே இங்க அட்டாச் பண்ணிடு இந்த இடத்துல. வருதா? Okay, sir. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ லெவன்த்து அதெல்லாம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கிறியா? ரொம்ப டைம் எடுத்துக்கிற. செகண்டரி பியூட்டாயில் மெக்னீசியம் புரோமைடு ஸ்ட்ரக்சர் தெரியுமா? 1 2 3 செகண்டரி அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கணும். இதில் தான் நீ தப்பு பண்ணுவ. இது போட்டேன்னா கரெக்டாக வந்துடும் உனக்கு. இது வருமா இல்லைன்னா இது வருமா? இல்லை இது வருமா? Second one, sir. நீ இந்த கொஸ்டின் கேட்டாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செகண்டரி மெட்டால் மெக்னீசியம் புரோமைடு கேட்டாலே நீ கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். ஏவா பியா சியா? B. இது வந்து பிரைமரி பியூட்டாயில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா பிரைமரி. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்தா பிரைமரி. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் 2 கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னா செகண்டரி. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் 3 கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னா டெர்ஷரி. இதையும் எழுதிக்கோ. ஏன்னா இதுதான் உனக்கு சில சமயம் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவே நீ. இந்த காம்பவுண்ட் இது தப்பா எழுதிட்டேன்னா உனக்கு ப்ராடக்ட்டும் தப்பாயிடும் உனக்கு. ஸோ இப்போ சொல்லு உனக்கு என்ன ஆன்சர் வரும்?
எதுவும் வரலையா? Option A मेरी தெரியுது sir. Yes, Hriday, you got it? Okay. ம் 16 சொல் பார்க்கலாம். அதை நீ ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோட. அந்த பிடிஎஃப் உனக்கு அனுப்புகிறேன், ட்ரை பண்ணிட்டு சொல்லு எனக்கு அதில். சார் அது ஆப்ஷன் ஏவா சார்? 16 இன்டர்மீடியட் வந்து கார்போனியம் அயான். ஓகே, கார்போனியம் அயான். ஓகே, இதுதான் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கொஷின்னு பொறுக்கி எடுத்தது இது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் இதுதான் உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து அண்ட் இதில் வந்து ஐ திங்க் இந்த பாயிண்ட்டை நீங்கள் இது க்ரௌன் ஈத்தர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? வி சா தி க்ரௌன் ஈத்தர்ஸ் அண்ட் அதோட நாமென்க்ளேச்சர் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகே, இதுக்கெல்லாம் பேர் இன்க்ளூஷன். இந்த மாதிரி சப்போஸ் க்ரௌன் ஈத்தருக்கு நடுவில் ஒரு மெட்டல் அயான் இப்படி வருதுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரக்சர், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் இன்க்ளூஷன் காம்பவுண்டுன்னு பேர். இதெல்லாம் என்ட்ரன்ஸில் உனக்கு வரும், போர்டுக்கு வராது, என்ட்ரன்ஸில் வரும். இந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் ஈத்தர்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஐ திங்க் முன்னாலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி தான் ஓக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் அன்ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தால் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர், ரெண்டு பக்கம் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தால் சிமெட்ரிக்கல் ஈத்தர் அது. அண்ட் இதில் பார்த்தோன்னா கேன் யூ டெல் மீ வாட் ஆர் த ஐசோமெரிசம் ஷோன் பை ஈத்தர்ஸ்? வில் இட் ஷோ செயின் ஐசோமெரிசம் காட்டுமா? அது செயின் காட்டுமா? பொசிஷன் காட்டுமா? ஃபங்க்ஷனல் காட்டுமா? எஸ் சார். எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். எனக்கு செயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. யூ டெல் மீ த பேர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. Sir, one is ethoxy ethane. Another one is methoxy propane. அதுக்கு பேரு செயின் கிடையாது. இது பொசிஷனல் சார். இல்ல, மெட்டாமெரிசம். அதாவது கீட்டோன், ஈத்தர், எஸ்டர், இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸுக்கெல்லாம் பேரு நான் டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்னு பேரு. இந்த டெர்மினாலஜிலாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது இது மாதிரி இருக்கும். These are all called as non-terminal functional group. அதாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்னா கடைசியில வரவே வராது, நடுவில் தான் வரும் இது. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ non-terminal functional groups will always show non-terminal functional groups display metamerism. சரியா? செயின் வராது உனக்கு. நீ இதை எப்படி மாத்தி போட்டேன்னாலும், இப்ப நீ சொன்ன மாதிரி இப்போ ப்ரோபைல் இப்படி இருக்குன்னா இது நீ இப்படி கூட எழுதலாம். இது வந்து பொசிஷன் சொல்லக்கூடாது, செயின் சொல்லக்கூடாது. This is called as metamerism. ஓகே, ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் வருமா?
எஸ் சார். Yes, sir. என்ன எக்ஸாம்பிள்? Alcohols. ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ நீ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? CnH2nO இல்ல C2H6O. இப்போ இதுல பார்த்தோன்னா உனக்கு டைமீத்தைல் ஈத்தர் வரும் அண்டு எத்தனால் வரும். ஸோ CnH2ON ஃபார்முலா இருந்ததுன்னா திஸ் வில் ஹேவ் ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ. இதுவே வந்து CnH2n, இப்போ இது சப்போஸ் இந்த இது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, CH3CO CH3. இதுல பார்த்தோன்னா C3H6O. சாரி, இது வந்து 2n+2 வரும் இங்க இல்லையா? ஸோ இதுல வந்து உனக்கு கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடு வரும். இதை எழுதிக்கோ. பிகாஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உனக்கு ஷார்ட்கட்டுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். நீ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீ தனியா ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோ. அப்பதான் நீ என்ட்ரன்ஸ் போது உனக்கு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு நான் அந்தந்த லெசன் எடுக்கும்போது அந்தந்த டாபிக்ல நடுவில் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ தனியா ஒரு இடத்துல ஜாட் டவுன் பண்ணிட்டே வந்தேன்னா என்ட்ரன்ஸ்க்கு நீ ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா உனக்கு அது கஷ்டமா இருக்கும். இப்போ நீ ஃபுல் போர்ஷன்ஸ் ரிவைஸ் பண்றது சரியா வராது. ஓகே, ஸோ இப்போ CnH2n+2 ஆல்கேன் O இருந்தா ஆல்கஹால் ஈத்தர் வரும். இது வந்து ஆல்கீன் இருந்தா கீட்டோன் ஆல்டிஹைடு வரும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இங்க. Okay, so next we will go to the next method of preparation. Next method of preparation is hydroboration oxidation. So hydroboration oxidation, the reagent வந்து B2H6 11th ல படிச்சிருப்பேன். borane. இதே reaction 11th லயும் படிச்சிருப்பேன். So 2BH3 is written as B2H6. Okay, so இதோட reaction எப்படி இருக்கும் அப்படின்னா, you take any alkene, இதுல வந்து if you add the borane, அது இது மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். ஸோ ரிமெம்பர் borane is a hydride. tetrahydrofuran ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கா? ஈத்தர் ஸ்ட்ரக்சர் சொன்னப்போ சைக்ளிக் ஈத்தர்ல ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டா நான் சொன்னேன் நான். ஸோ வந்து இங்க உனக்கு ஆஸ் யூஷுவல் இங்க மைனஸ், இங்க பிளஸ், so you will have CH3, CH, CH2. இந்த இடத்துல வந்து H attach ஆயிடும், இந்த இடத்துல வந்து BH attach ஆயிடும். ஓகே, திருப்பி இதுல வந்து செகண்ட் மாலிக்யூல், செகண்ட் மாலிக்யூல் ஆஃப் ஆல்கீன் வந்து இதுல ஆட் ஆகும். போரான்ல இருக்கிற 3 ஹைட்ரஜனும் சக்சஸிவா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும், அப்புறம் தேர்ட் மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும். தேர்ட் மாலிக்யூல் ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னா ஃபைனல் மாலிக்யூல் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். அது that is CH3, CH2, அதாவது இங்க வந்த மாதிரி CH2, இந்த இடத்துல CH2 வந்த மாதிரி CH2 and CH2 3 மாலிக்யூல் வந்துடும்.
So this is called as trialkyl borane. Trialkyl borane. Alkylன்றது வந்து you can say it is tri N propyl borane. இன்டர்மீடியேட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ட்ரன்ஸில் வந்து இதெல்லாம் வரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்டர்மீடியேட் அப்படின்லாம் வரும் அதில். ஸோ இந்த ட்ரைஆல்கைல் போரேன் வந்து when you hydrolyze it in the presence of peroxide, HOH peroxide. ஸோ பெராக்சைடு போட்டாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டிய பாயிண்ட் என்ன? ஆன்டி மார்க் அடிஷன். ஆன்டி மார்க் அடிஷன். ஸோ இதில் தான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். என்ட்ரன்ஸ் எல்லா என்ட்ரன்ஸ்க்கு தான். போர்டுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான கேட்க மாட்டாங்க. என்ட்ரன்ஸ்க்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ தனியாக நீ இதை படிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் யூ கெட் 3 molecules of CH3, CH2, CH2OH plus H3BO3 -6 plus 3 plus 3. இங்கே போரானுக்கு பார்த்தீங்கன்னா போரானுக்கு வந்து -3 plus 3. எதுக்காக போடுறேன்னா எந்த ரியாக்ஷன்லையுமே நீ படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் எதுலேயுமே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட் மாறவே மாறாது. எங்கே மாறும் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் மட்டும்தான் மாறும். அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் அதான் அதில் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த 2 ரியாக்ஷனில் மட்டும்தான் உனக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மாறும். வேறு எதுலேயும் உனக்கு மாறாது. ஸோ ப்ராடக்ட் உனக்கு என்ன வரணும் அப்படின்றது நீ இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் hydroboration and oxidation. We'll just try to work out some compounds. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நீ போட்டு சொல்லு பார்க்கலாம். ஓகே, CH3 இங்கே டபுள் பாண்ட் கொடுக்குறேன். ஸோ when you add BH போட்டு சொல்லு பார்க்கலாம். ரியேஜன்ஸ்லாம் அதே தான். டெட்ராஹைட்ரோஃபுரான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அடுத்தது வந்து வாட்டர் பெராக்சைடு போடுறோம். ஆன்டிமார்கோனிக் ஆஃப் ரூலில் வரும். ஸோ டபுள் பாண்ட் ஷிஃப்ட் நீ கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். டபுள் பாண்ட் எப்படி ஷிஃப்ட் ஆகும்? கார்போகேட்டையான் இந்த பக்கம் வரும். புரியுறதா? டெர்ஷியரி கார்போகேட்டையான். What is the product? The 2 borane, 1 methyl 2 borane cyclopentene. போரேன்லாம் ஏன் வருது?
நாங்க BH2 குரூப் வந்து சைக்ளோபென்டேன்ல அட்டாச் ஆயிடும் சார். மூணுமே வந்துரும் சொன்னேன்லடா. ஃபர்ஸ்ட் மாலிக்யூல், செகண்ட் மாலிக்யூல், தேர்ட் மாலிக்யூல். போரான்ல இருக்கிற 3 ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகே. 3 ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகி 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக உனக்கு 3 இது வந்துடும். அந்த வாட் எவர் த காம்பவுண்ட் தட் யூ ஆர் டேக்கிங் யூ வில் கெட் இட். This will be the product. அதாவது இப்போ கடைசி காம்பவுண்ட்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். This is trialkyl borane. Methyl cyclopentyl borane. இது இது போருக்கு இது ஞாபகம் வச்சுட்டா போறோம். என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் இட் டேக்ஸ் பிளேஸ் பை a spin addition அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி இருக்கும். அது சின் அடிஷன் அப்படின்னா நம்ம அந்த இதெல்லாம் போடணும். என்ன, அந்த வெட்ஜ் அண்ட் ஹேஷ் 11th நீ ஆர்கானிக்கில் படிச்சிருப்பேன். CS3 குரூப் வந்து அவுட் ஆஃப் தி ஃப்ரண்ட் ஆஃப் த பேப்பர் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து ஹேஷில் எப்படி இருக்கும். கடைசியில் வந்து இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் மேலே இங்கே இப்படி அட்டாச் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து OH குரூப் இந்த இடத்துல இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தேன்னா திஸ் JEE மெயின்ஸ்க்கு இதுதான் ப்ராடக்ட். ஓகே. ஸோ நீ இப்போ நல்லா கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன்னா இந்த காம்பவுண்டில் எவ்வளோ கைரல் சென்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சார் என்ன சார்? சார் 2 இருக்கா? எந்தெந்த கார்பன்? நேச்சுரலி இது 2 தான் வரும்போது உங்களுக்கு. ஓகே, யூ ஹேவ் 2 chiral centers. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும்? இட் வில் ஷோ ஆப்டிகல் ஆக்டிவிட்டி காட்டும். அது ஆப்டிகல் ஐசோமரிசம் காட்டும்.
therefore it can exist as enantiomers. இதெல்லாம் என்ட்ரன்ஸுக்கு தான்டா, போர்டு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உனக்கு நான் தனியாக சொல்லி கொடுத்துட்டு முடியாது என்ட்ரன்ஸுக்கு வரும்போது. ஆஃப்டர் த போர்டு எக்ஸாம் ஒவ்வொரு சாப்டர்லையும் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் நான் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் ஐ எம் கோயிங் இன்டு மோர் டீட்டெயில். ஸ்கூல்லலாம் இவ்வளோ டீட்டெயிலாக போகவே மாட்டாங்க. ஸ்கூலில் வந்து ஆர்கானிக் எடுக்கும்போது நீயே பார்க்க போகிற, தே வில் ஜஸ்ட் டெல் யூ த ரியாக்ஷன்ஸ். ஏன்னா போர்டுக்கு அது தேவையில்லை. போர்டுக்கு ஜஸ்ட் ரியாக்ஷன் ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் போகிறோம். அது என்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவை. சின் அடிஷன் அப்படின்னா ஒரே ஃபேஸில் ஆட் ஆகும். இது எந்த ஃபேஸில் இருக்கோ அதே ஃபேஸில் தான் இதுவும் ஆட் ஆகும். அதாவது நீ பிளேன்னு கூட சொல்லிக்கலாம், அதை ஆட் ஆகும் இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா இப்போ இந்த டபுள் பாண்டில் இந்த கார்பனில், இந்த டபுள் பாண்டில் இருக்கிற கார்பனில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது? இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இந்த கார்பனில் தானே ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது இல்லையா? இங்கே வந்து 3 கார்பன் வந்துடுறது உனக்கு இங்கே. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்துடும், இந்த இடத்துல வந்து உனக்கு 2 ஹைட்ரஜன் வரும். ஸோ இது மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இங்கே வருது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது திஸ் இஸ் ஆன்டி மார்க் அடிஷன் சொல்கிறோம். why it is anti mark addition? Mark addition அப்படின்னா கார்பன் containing lesser number of hydrogen தான் mark addition. anti mark addition கார்பன் containing more hydrogen is called as anti mark addition. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுத்தாலும் நீ யோசிக்கவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு நீ ப்ராடக்டை சொல்லிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இப்படி கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம், இது வந்து ஆன்டி மார்க் அப்படின்ற பாயிண்ட் உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால், ஆன்டி மார்க்னா என்ன அர்த்தம்? இந்த கார்பனில் கம்மியான ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் நிறைய ஹைட்ரஜன் இருக்குது, தேர்ஃபோர் OH வந்து இங்கே தான் ஆட் ஆகும். சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். நீ அதை மெக்கானிசம் போட வேண்டாம், ரியாக்ஷன் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நீ ஒரு ரியாக்ஷனுடைய ஒரு ஃபீச்சர்ஸையும் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னு சொன்னேன்னா என்ட்ரன்ஸில் கேட்குற கொஸ்டினை குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா நீ யூ வில் கெட் ஸ்டக் அண்ட் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஓகே, so one more compound I will give you, you see whether you are able to work out that. நீ மாட்டுக்கு போடு, நான் சும்மா எழுதிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது சின் அடிஷன் அண்ட் ஆன்டி மார்க் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். நீ நோட்டில் எழுதி வச்சுக்கோ. அது இந்த ரியாக்ஷனுக்கு ரிவைஸ் பண்ணும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணணும். அது
என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கா? See, இந்த கார்பன் வந்து so anti-mark addition னா உனக்கு என்ன வரும்? OH. That's all. You will have Butane. you will have OH here. Yes, sir. Butane or pentane? Pentanol. Pentane 1-ol. Suppose if you add if I add sulfuric acid and then if you do hydration, what will be the product? It will be pentanol. You see the difference? Yes, sir. This is the entrance. Entrance-ல உனக்கு இதான் இப்படி தான் உனக்கு கொஸ்டின் இருக்கும் உனக்கு. அதையும் எழுதிக்கோ அந்த இடத்துல. Okay, sir. ஸோ இங்கே வந்து வாட்டர் இங்கே நம்ம இந்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து வாட்டர் போடுறதுனால நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து உனக்கு H3BO3 கிடைக்கிறது. சப்போஸ் இந்த இடத்துல வாட்டருக்கு பதிலாக நீ அசிட்டிக் ஆசிட் போடுறேன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஏதாவது கெஸ் பண்ண முடியறதா? வாட் வில் பி தி ப்ராடக்ட்? You get CH3CO. Thrice. Thrice B. CH3COO thrice B. Basically the negative part will come here, the H will go there. That's what you have to understand. You have to remember that way, so you can predict the product. So அடுத்தது போடு, இது ஒன்று. வாட்டர் வச்சும் போடு, அசிட்டிக் ஆசிட் வச்சும் போடு. எஸ், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? Sir, OH. Carbon OH will be at the opposite side of that methyl. Tell the name of the compound. Can you tell? Difficult, no? It's a two rings. Two rings. Sir, bicyclic compound. Bicyclic compound மாதிரி வரும் அது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து you will have two rings.
ME வந்துடும். OH எங்க வரும்? At the bottom. Para position இங்க வந்துடும். Yes. Simple. Okay. Then Sir, here correct. one methanol cyclobutane. One methanol. Sir, cyclobutanol. You are telling the name of two compounds. Cyclobutane is one compound, methanol is another compound. Okay, cyclobutyl methanol. Yes. Cyclobutyl methanol. Sir, why is it butyl methanol? Sir, இங்க methanol வருது. Side chainல கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அதான் பேரண்ட் காம்பவுண்ட்னு சொல்லியிருக்கேன். Okay, sir. ஏதாவது ஒரு ரிங்ல சைட் செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னு சொன்னா that will be the parent compound. Okay, so cyclobutyl methanol. So ஒரு சிம்பிளா ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். குயிக்கா சொல்ல பார்க்கலாம், ரொம்ப நேரம்லாம் எடுக்கக்கூடாது. Cyclohexanol. Xyl alcohol. That's all. So இங்க வந்து ரெண்டுமே சேம் தான் இங்க இல்லையா? So anti Markovnikov வந்து doesn't make much impression here this compound. Okay. Cycloalcohol. Cyclohexanol. One methyl cyclopentanol. Why 1 methyl? Sir, 2 methyl cyclopentanol, sir. இப்போ இதுலயே வந்து if you add sulfuric acid, Cyclopentyl methanol. திருப்பி ரெண்டு காம்பவுண்ட் பேர் சொல்றேன். நீ நம்பர் சொல்லு, பொசிஷன் சொல்லு. டெர்ஷியரி கார்போகேட்டையான் வரும்ல,
You see the difference. Okay, so I think now you are quite familiar with hydroboration oxidation. It's an anti-Marconic of addition, a syn addition, that is transposition. Transposition la unakku varum adu ஞாபகம் வச்சுக்கணும். அது இந்த மாதிரி you will have this transposition. Syn ன்றது இந்த மாதிரி addition ஒரே phase ல OH add ஆகுது. Functional group attach ஆகிற position வந்து ஒரே phase ல இருக்கிறதுனால we say it is a syn addition. And the product in the product form ஆயிருக்கிறது பார்த்தா it is a trans product நம்மளுக்கு இங்க product form ஆயிருக்கிறது. So you have to remember that. Okay, so that is the other method of preparation of alcohol. The other method is of carbonyl compound. See, carbonyl compounds are the compounds which contain C double bond O. C double bond O means it should be a pure C double bond O. Okay. கொஞ்சம் ஃபேன் கத்திண்டே இருக்குடா பார். Now carbonyl compounds are the compounds which contain pure C double bond O. Now tell me which of the following is are the carbonyl compound. Which of the following is a carbonyl compound? A, B, C, D. Typical JEE question. Let me see who is able to answer it correctly. You all know the answer correctly. Sir, B and C. B and C. B and C, yeah. Where யாராவது என்ன answer? Any other answer? சி மட்டும்தான் சார். C மட்டும் தானா? வேற? Anybody, girls? Aishwarya, Manasa, Harshita, Vishwashri, can you any idea? Pure CO bond இருக்கணும்னு சொன்னேன். Then all of the above, no, sir. See, if you look at this compound, so here you will have like this. Oh, okay. So this will have a partial double bond character. So then B and C only. So this is not a pure carbonyl compound. Although it contains a C double bond O, carboxylic acids, esters, and all they want all acyl chlorides. If you look at acyl chlorides and acid amides. All these compounds and all they won't act as, they don't have pure double bonds. Okay, so this is what you have to remember regarding the case of carbonyl compounds. But நம்ம generally use பண்ணும்போது we use the term synonymously for all these compounds. But from entrance point of view, you have to know what is meant by this, because they, especially JEE, they will dig deep into the concept of the topic. So you have to be very careful in understanding the basics. Okay, so carbonyl compounds நம்ம பார்க்க போறது வந்து, say for example you take aldehyde. So aldehyde வந்து if you do reduction, you get an alcohol. So very simple. So you always get a primary alcohol. You always get a primary alcohol. So what are the various reducing agent? Hydrogen in the presence of nickel, palladium catalyst, or lithium aluminum hydride, or lithium chlorohydride. So if you add any of these things, or you should know the reagents, sodium, ethanol, remember all these are all reducing agents. So இந்த லிஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ரிடக்ஷன் போட்டா நீ எந்த ரியேஜென்ட் வேணாலும் போடலாம். அதுல வந்து இதெல்லாம் this is strong, இது ரெண்டும் வந்து மைல்டா இருக்கும் ஆர் வீக்.
Okay, so if you take ethanol, then you will have ethanol. So இங்க ஒரு H ஆட் ஆயிடும், இங்க ஒரு H ஆட் ஆயிடும். Suppose இப்போ இதே வந்து if you add it to ketones, ketone is also a carbonyl compound. What will be the product? You get a secondary alcohol. So you have to be very careful in studying this. Suppose, say, for example, so இதுல என்ன வரும் உனக்கு? Again you get the secondary alcohol. What is the name of the alcohol? One methyl. Hey. क्या हुआ? கார்பன் செயின் இருக்கு சார். One methyl. One methyl. 2-propanol. எதுடா? எதுக்கு சொல்ற? இதுக்கு சொல்றியா? Yes, sir. What is this? Hey, come on, what happened? 2-propanol. என்ன ஆச்சுடா? என்னடா காம்பவுண்ட பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? What is the name of that alcohol? Benzyl alcohol. அது வினைலிக்கா அலைலிக்கா? Sir? வினைலிக்கா அலைலிக்கா? Allylic. Sir, Benzylic. this is allylic, sir. Benzylic. Speed. Benzylic. You can say allylic. Aromatic we say benzylic. Allylic is also correct. இதுல நீங்க இங்க R எக்ஸ்ட்ரா வந்து எப்படி சார் ஈத்தேல்னு சொல்றீங்க? எது? Last one, sir. அது இல்ல I just randomly took it. It's okay. You can take it whatever you want. You can take whatever you want. So that will be the product. So பேர் கொடுக்குற ஸ்ட்ரக்சர் தெரியறதா பாரு. Methyl butyrate. What are the products?
என்ன methyl butyrate structure என்ன? So this is methyl butyrate. So butyric acid nuடைய salt. So this is butyric acid. So methyl butyrate will be like this. So the hydrolyze பண்ண என்ன வரும்? In the portion will become methanol. In the portion will become butanol. இது போடு பார்க்கலாம். Identify A, B, C, D, E. Quick. உன்னோட மெமரி பவர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் வந்து நீ பேக்வேர்டில் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணின்னு போகணும். ஸோ 2 கார்பன் இருக்கிற ஆல்கஹால் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்கணும்? இது என்ன ரியாக்ஷன்? ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? Anti-Marconic hydroboration oxidation, which goes by anti-Markovnikov addition. Okay. Sir, A வந்து மீத்தேனா சார்? Correct. B is CH3Cl. C வந்து C is ethane. C is ethane. What is the name of that reaction? Woods reaction. Woods reaction. Woods reaction, and then Ethanol. Halogenation. I missed one step here. I was just trying to give you அந்த கொஞ்சம் ஓவர் எந்தூசியாசத்தில் I left out one step. So இங்க வந்து you get only ethane. Ethane has to be halogenated. You get ethyl chloride. அப்புறமா தான் you have the dehydrohalogenation you will have. So D என்ன வரும்? D will be ethene. Ethene. So very simple compound. So no need for anti-Markovnikov or anything like that. Simple compound. What will be E? That CH3CO thrice B. Triacetate borane. Okay. So you have to remember like this, otherwise it will be difficult for you to work out on that. So we have seen from Grignard reagent, you know how to prepare. From carbonyl compounds you can prepare, and from alkenes, hydroboration oxidation we have seen, hydration we have seen. So mercury, oxymercuration and demercuration வந்து it is only in the case of entrance exam. நான் உங்களுக்கு தனியா அந்த வீடியோ பண்ணி அனுப்புறேன் நான் அதை. One more last இது உங்க புக்ல இல்ல, but from primary amines. So primary amines, this is a primary amine. You will see it in the chapter. This is primary amine. So when primary amine is treated with nitrous acid, that is HNO2, nitrous acid, then it breaks like this.
Okay. So now tell me, if you take this, identify the reaction by looking at the reagent. What will be the product? Similarly, if you take an aromatic compound like this. Anyway, நம்ம இதெல்லாம் amines chapterல திருப்பி படிப்போம். அதனால நீ வந்து அங்கேயும் படிக்கணும், இங்கேயும் படிக்கணும். As I told you, Ethanol. yeah, other products also you should tell equally. Next கொண்டுக்கு வந்து so this is ethanol. right. திருப்பி நீ அதே தப்பு பண்ணிட்டு இருக்க. நோமன்கிளேச்சர்ல உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. You should say that this is benzyl alcohol. You can say methyl, but this is also an accepted IUPAC nomenclature. So you have to say this is benzyl alcohol. Technically what he said is correct, but benzyl is also நம்ம அந்த nomenclatureல பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, அலிஃபாட்டிக்கு அலைலிக்னு சொல்ற மாதிரி அரோமேட்டிக்கு வந்து பென்சைலிக் நம்ம சொல்லுவோம். ஸோ உனக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருந்து இது கொடுக்காம இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிக்கணும். மீத்தாயில் 1-phenyl மெத்தனால்னு கொடுத்துருந்துட்டு இது கொடுக்காம இருந்ததுன்னா அதை டிக் பண்ணலாம். இது கொடுத்துருந்தானா இதுதான் நீ டிக் பண்ணணும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் an accepted IUPAC answer. Okay. So aliphatic alcohols அவ்வளவுதான். Now we will see the synthesis of phenols. Phenol synthesis, aromatic alcohols. What is the difference between this compound and this compound? No difference. There's no difference. There is no difference. Are you sure? Or do you say this is orthophenol? No. This is metaphenol? No, sir. No, we don't say this. Okay. சில பேருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த இடத்துல போட்டா அது ஆர்த்தோ, இங்க போட்டா ஆர்த்தோ, இங்க போட்டா மெட்டா, இங்க போட்டா பேரான்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதை. ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயம். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாயிலிங் பாயிண்ட் என்னடான்னு பாயிலிங் பாயிண்ட்னு சொன்னாலே போகிறோம். வாட் இஸ் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் 100 degrees ஏறணும் அவன். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே லிக்விட் வாட்டர் தான். ஸோ அந்த மாதிரி டோன்ட் ஃபிக்ஸ் த பொசிஷன் as ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா. Okay, so now we'll see how do we prepare this. So basically you can take any ring, benzene எடுத்துக்கலாம். You can add anything and you can remove that. Say for example if you do chlorination. So if you do chlorination, so you get chlorobenzene, that is FeCl3. Then if you do the nucleophilic substitution, இது யாரோ ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆனாங்க இதை எடுக்கும்போது.